தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் முதல் புளியங்குடி செல்லும் சாலையில் உள்ள நகரம் என்ற கிராமத்தின் அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது குற்றாலம் சென்றுவிட்டு சிவகாசி நோக்கி சென்று கொண்டிருந்த காரானது சாலையோரம் இருந்த மின் கம்பத்தை இடித்து தள்ளிவிட்டு சாலையோரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் மருதுபாண்டி என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் பலத்த காயங்களுடன் 3 ஆம்புலன்ஸ்களில் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தற்போது சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. காரில் பயணம் செய்த அனைவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாலுகா காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு சாலையோரம் ஒடிந்து கிடந்த மின்கம்பத்தை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து காரையும் காருக்குள் அடியில் சிக்கியிருந்த இருசக்கர வாகனத்தையும் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியோடு காவல்துறையினர் தற்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். பொதுவாக சொகுசு காரில் குற்றாலத்துக்கு வந்துவிட்டு திரும்பி செல்லும் சுற்றுலா பயணிகளின் சொகுசு காரை காவல்துறையினர் சோதனை செய்ய வேண்டும். அவ்வாறு சோதனை செய்யாததால் அப்பாவி பொதுமக்கள் கார் விபத்தினால் இறந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. எனவே காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவர்கள் எப்படி சோதனை செய்கிறார்களோ அதேபோல் சொகுசு காரில் பயணம் செய்யும் ஓட்டுநர்களையும் சோதனை செய்ய வேண்டும். அதனால் குற்றாலம் சீசன் தொடங்கும் போதெல்லாம் சொகுசு கார் விபத்து ஏற்படுவதை தடுக்கலாம் என சமூக ஆர்வலர் கோரிக்கை வைக்கின்றனர். இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விபத்தில் சிக்கிய உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.